ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெப்யூ ஹரீஷ். ஹலோ ஹரீஷ். இல்ல மாமா. ஸோ நம்ம வந்து நேற்று நான் நீயும் போய் இது பார்த்து வந்தோம், இந்த வித் லவ்ங்கிற தமிழ் படம் பார்த்து வந்தோம், எஃப்டிஎஃப்எஸ். ஸோ சொல்லி பார்க்கலாம், அந்த படம் பார்த்துட்டு உன்னோட இது என்ன, உன்னோட அபிப்பிராயம் என்ன? என்னோட ஃபர்ஸ்ட் அபிப்பிராயம்னா, லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்த உடனே ஓகே, நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன். ஸோ இட் வாஸ் சர்ப்ரைசிங் அண்ட் வெரி குட் ஃபீல் குட் மூவி. ஸோ ம். இட்ஸ் லைக் ஒரு ஐ மீன் எப்படி ஒரு மெய்யழகன் அந்த படம்லாம் பார்த்து எப்படி ஃபீல் குட் மூவி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவோமோ அந்த மாதிரி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவி விச் ஆக்சுவலி ரீகால்ஸ் ஆல் யுவர் ஸ்கூல் லைஃப் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட் வாஸ் குட் ஒன். ஸோ ஃபீல் குட்டு ஸ்கூல் லைஃப். உனக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கு அது மாதிரி? அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இல்லைங்கிற சரி. எனக்கு பிடிச்சது நானும், பட் நான் அந்த நல்ல டாக் இருந்தது இந்த படத்துக்கு ஆல்ரெடி. ஸோ நல்ல டாக்கு. எனக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த பையன் டேரக்டர்னு தெரியாது. நான் நினச்சேன் இந்த பையனோட கதை நடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா அது கிடையாது, அந்த வேற ஆ. யாரோ டைரக்ஷன். அது தெரியாது ம். எனக்கு. ஸோ அது ம். சர்ப்ரைஸ் தான் இருந்து. பட் ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு அனஸ்வரா, இந்த பொண்ணு இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணதுன்னா ஐ ஷுட் டன் அ வெரி குட் ஜாப்னு தோணுச்சு எனக்கு. ஒரு நல்ல ம். கதை தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் நாட் டிசப்பாயிண்டட். ஸோ இந்த அஃப்கோர்ஸ் நம்ம ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் இந்த கதை பேசும்போது. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த ஒரு ரெண்டு பேரோட ஃப்ளாஷ்பேக் பற்றி என்ன நினைக்கிற? அதை பற்றி. ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே காலேஜ் லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி, இல்லை காலேஜ் லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அவனை வந்து ஷேப் பண்ணி ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே போகும்போதோ இல்லை ஒர்க் லைஃப்ல போயிட்டு அதில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி, அப்புறம் தென் எவென்ச்சுவலி ஹி எண்ட் அப் வித் சம்மன், அந்த மாதிரி தான் யூஸ்வலாக இது வரைக்கும் அந்த மூவிஸ்லாம் இருந்தது. ஸோ ம். திஸ் ஒன் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். லைக் எப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ரேண்டமாக ரெண்டு ரெண்டு பேரை மீட் பண்ணுறாங்க டியூ டு பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தே வாண்ட் கெட் எவென்ச்சுவலி மேரிட். ஒரு டேட் மாதிரி, ஒரு ஃபர்ஸ்ட் மீட் டேட் மாதிரி செட் பண்ணுறாங்க ஃபேமிலி சைட்லேருந்து. அண்ட் இட் எவென்ச்சுவலி எண்ட் அப். அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேரும் வந்து தே போத் பிலாங் டு சேம் ஸ்கூல், சீனியர் ஜூனியர். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் நடந்த இன்சிடென்ட்டை வந்து ஒரு ஃபன் வேல ஷேர் பண்ணிக்கிறாங்க. இட் வாஸ் ஃபன். அப்போ வந்து அந்த அந்த ஃபன் வே ஷேர் பண்ணிக்கிறது வந்து வெறும் ஒரு கான்வர்சேஷனாக இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு போய் அதை ஒரு அழகாக இது பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த மூவிலையும் காமிச்சிருப்பாங்க அவங்க ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து அவங்க ரெண்டு யா யா பேரும் யா. அவங்களுக்கு. அதான். ஸோ ரெண்டு பேர் நல்லா இருந்தது. ரெண்டு பேர் நீ சொன்ன மாதிரி தற்செயலாக மீட் பண்ணுறாங்க. பட் ஒரு கோச் இது என்னன்னா, ரெண்டு பேரும் பிலாங் டு சேம் ஸ்கூல். ஆமாம். அண்ட் அவளுக்கு வந்து இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவனை பற்றி. ஆமாம். இவளுக்கு ஒன்றுமே தெரியல. நான் சீனியர் யாரையும் கவனிக்கல சொல்லுவாள். நீ அந்த அனிஷாக்கா தவிர நீங்கள் வேறு யாரையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அந்த லவ் நல்லா இருந்தது. ஆக்சுவலி தட் வாஸ் வெரி நல்ல ஒரு பேபி லவ். அந்த ஸ்கூல் அந்த பையன் சரியான பயந்தாங்கோலி. அந்த லவ் ம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் இவன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறது, அது இன்னும் செம காமெடியாக இருந்தது அது. ஸோ ம். படத்தில் நான் எதிர்பார்க்காம போனதுன்னா, அந்த காமெடி அந்த பையன் கலக்கியிருக்கான். உண்மையிலேயே அந்த பையன் செம்மையாக பண்ணியிருக்கான் காமெடியாக. ரைட், நல்லா இருந்தது. ம். இட் வாஸ் இது குட். இது பொண்ணு நல்லா பண்ணியிருக்கான், அவனும் நல்லா பண்ணியிருக்கான் காமெடி. ஆமாம். அதில் கூட இப்போ ஒரு டக்குன்னு இப்போ டயலாக் வரும். அவன் வந்து பில் கொடுப்பான்ல, சீக்கிரம் வட்டிங்க உங்கள் பேர் பாலாஜி அப்படின்னு. அது நல்லா இருந்தது. யா, தட் வாஸ். நல்லா அது ஒரு இருந்தது. ஒரு ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ he would have scored, He you know. scored a lot actually. பட் அந்த பையனை யூஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு நம்பக்கூடிய கேரக்டர் தான் அந்த படத்துல. ஒரு ஒரு பயந்தாங்கோலிக்கு என்ன ஒரு இது இருக்குமோ அந்த பையன் அப்படியே பண்ணியிருந்தான். அவன் பார்க்கலாம் ம். அப்படியே தான் இருக்கான், பயந்தாங்கோலி மாதிரி தான் இருக்கான் பார்க்கறதுக்கு ஆமா. அவன். அதே மாதிரி அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தான். அனஸ்வரா கலப்பியிருந்தான் அந்த பொண்ணும் ஆக்சுவலி. யா, ஆக்சுவலி நான் அந்த படம்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலைல வந்துட்டு ஒரு ரீல் பார்க்கும்போது அந்த ரீல்ஸ்ல வந்து அவங்க தியேட்டர்ல போயிட்டு இன் பர்சன் பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு அவங்க ஆடியன்ஸ் கிட்ட கான்வே பண்ணும்போது அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருந்தார், அந்த ஹீரோ சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அனேஸ்வரா ராஜன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னோட பேர் முதல்ல அவங்க பேர் தான் வரணும், ஏன்னா அவங்க தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தாலும் அப்படிதான், ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் நிறைய சீன்ஸ் இருந்தது. அந்த பொண்ணோட சீன்ஸ் தான் ஆக்சுவலி மூவியே கொண்டு போயிருக்கு, ஒரு சோல் ஆஃப் த மூவிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் நல்ல ஒரு நல்ல வெயிட்டான கேரக்டர் தான். பட் ம். ஆக்சுவலி ஆன்லைனில் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு அனிஷாக்கு. அவளுக்கு ஆ. பெரிய ஃபேன் பேஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லாரும். எல்லாரும் சொல்றாங்க அந்த கடைசியை மீட் பண்றாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல. ஆமா. அந்த சீன்ல அந்த பொண்ணு பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்கு.
அப்படின்னு சொல்லி யா சொல்லுவாங்க. இட் வாஸ் எ வெரி கியூட் மூமெண்ட். ஒரு ஆக்சுவலி ம். அந்த பொண்ணோட ரியாக்ஷனும் சரி, அதுக்கப்புறம் லைக் த வே ஷி ரிசீவ்ஸ் இட். ஐ டோன்ட் நோ அது ஏன் அந்த பொண்ணு வந்து அவன் சொல்லுது இந்த மாதிரி வந்து பையன் பையன் நான் பொண்ணு பசங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் ஷி வுட் ஹவ் நோன் தட் ஓகே அந்த ஓ மீன் பையன் அவ இன்ட்ரெஸ்ட். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலன்னு கேட்குறியா நீ? ம். பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஷை, ஷை ஹரிஷ் அப்படிதான் இருப்பாங்க பொண்ணுங்கெல்லாம். பட் இந்த பையனுக்கு ஏன் எடுக்கல, சோ மெனி சான்சஸ்ல ஆல்மோஸ்ட் ஆட் 1 இயர், யா ரைட்? 1 இயர். அதான் இப்போ அந்த ஃப்ரெண்டு அதானே சொல்லுவான், ரைட்? நீயும் சொல்கிற மாதிரி இப்போ நானே போய் சொல்லிட்டேன் அப்படிமா. பட் அது இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், ரெண்டு பேரும் அவங்க அவங்க பழைய பழைய க்ரஷை போய் மீட் பண்ணி அந்த அந்த லவ் சொல்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது. பட் அது எனக்கு கொஞ்சம், எனக்கு என்ன நெடில் வந்து அந்த பொண்ணு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க உட்காந்துட்டு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் வீடாக இருந்தது. பட் இன்னமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது ஒரு க்ளோஷர் மாதிரி அது, அந்த ஆமா. அந்த பையனுக்கு ஒரு க்ளோஷர். Yeah. அந்த இது சொல்லு, அந்த இது அந்த இவர் அந்த டீச்சர் கேரக்டர் சரவணன் கேரக்டர், அந்த கேரக்டர் பற்றி சொல்லு, பேசலாம் அதை பற்றி. ஸோ அவங்க சரவணனோட கேரக்டர், அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கம்மி தான் மூவியில். பட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஸ்கூல் லைஃப்ல இட் மேட் சென்ஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஸோ இது ஐ திங்க் இது படம் பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மெயின் மூவியோட மெயின் பர்சனா வச்சு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் மட்டும் மெயின் பர்சனா வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு வேல்யூவும் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஒரு மல்டி டைரக்ஷனல், எல்லாரோட லைஃப்பும் ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா, அவருக்கு ஒரு லெசனா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்டாக அது இருந்திருக்கோம். இருக்கும். ஸோ அப்போ அவர் மேல ஒரு பழி வந்த உடனே அது எல்லாரும் அவரை நம்பிட்டாங்க. ஒரு ஏன்னு ஒரு கேள்வி கேட்காம நம்பிட்டாங்க. ஈவன் தோ அவர் நல்லது பண்ணணும்னு நான் வந்தா கூட அவரை நம்பி இது இது பண்ணிட்டாங்க. அதே தான் அவர் சொல்லியிருப்பாரு எண்ட்ல கூட. அதே இது அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்ததுன்னா நீ நீ வந்து அடிச்சிருக்க மாட்ட. நீ ஏன்னு ஒரு ஒரு வாட்டி கேட்டிருப்ப. அது கூட கேட்கல. அப்பதான் நான் யோசிச்சேன். கரெக்ட். விச் இஸ் மேக் அந்த சென்ஸ். ஒரு இமேஜ் அவனுக்கு, ஒரு ம். இமேஜ் அவனுக்கு இமேஜோ இல்லை ஒரு கோவம் அவனுக்கு அவர் மேலே, ம். ரைட்? இல்ல இதான் சாக்குன்னு அவரு போய் ஓய்வு அது வந்து அடைஞ்சிட்டான். பிகாஸ் ஆஃப் பிரேக்கப் அப்போ நடந்ததுனால, ம். ஃப்ரெண்டே ஏமாத்திட்டாருன்னு சொன்னதுனால, அந்த ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்ட்ரெஸ், அது பிகாஸ் அது ஒரு ஒரு சீட்டிங், ஒரு பிட்ரையல் மாதிரி ஆனோடனே கோவம் வந்து அந்த சுச்சுவேஷன்ல ஹி டசன்ட் நோ ஹவ் டு ரியாக்ட். பிளஸ் நான் ஃப்ரெண்ட் வர பின்னாடியே நின்றுட்டு இருப்பான் எக்ஸாக்டா. ஸோ ஸோ அது ஒரு இதுதான். இப்போ நீ ஒரு பையன் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சிருக்க, நீ அதை பிட்ரேல்னு பார்க்குறியா நீ? இந்த பையன் போய் சொல்லவே இல்லை, சொல்லாத காதலுக்கு எப்படி பிட்ரேல் ஆக முடியும்? ஆப்வியஸ்லி இது பிட்ரேயலா தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் அந்த பையன் சொல்லலைன்னா கூட ஹி 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 வாஸ் அவன் பயந்துட்டான். அவன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு அந்த டைம்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் திங். அவன் பசங்க பண்ற எல்லா நார்மலான ஆக்டிவிட்டிஸ் தான் அது. ஏன்னா வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஒரு ஒரு சொல்ற விதம்னு ஒன்று இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனா கொடுக்குங்கிறதுக்காக அவன் வந்துட்டு யூஸ்வலா சொல்லாம இருப்பான். அவர் ஸ்கூல்ல எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருந்திருக்கும். நேர்ல பேச தைரியம் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயே சாட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஹி வுட் ஹவ் ப்ரிப்பேர்ட் லைக் அ ப்ராப்பர் சார்ட் ஆஃப் அந்த பொண்ணோட நேம் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அழகா எழுதி, அப்புறம் அது ஒரு 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 அழகான ஒரு கண்ணு மட்டும் அந்த இடத்துல வரைஞ்சு எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இவன் சீரியஸா லவ் பண்றான்ட்டு. ஆக்சுவலி அவன் வந்து சொன்னா எப்படி எடுத்துப்பான், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுங்கிற பயத்துல அவன் சொல்லாம விட்டுட்டான். ஸோ பட் அது வந்து அவனுக்கு அது வந்து ரொம்ப தப்புங்கிறதும் அவனுக்கு தெரியும். பட் ஸ்டில் அவன் வந்து அதை சொல்லாம இது பண்ணனால ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பெட்டர். பரவாயில்ல, ஹரிஷ் பயங்கர வலி இருந்திருக்கு போல் இருக்கு அந்த காலத்தில். யார் அந்த அனிஷாவோ. அதான். பட் நான் அப்படிதான் நான் பார்த்தேன் நான். ஸோ இந்த பையன் என்ன, அவனை வெயிட் பண்ணி பார்க்குறான், இவன் சொல்கிறாப்புல இல்லை அவன். பட் அஃப்கோர்ஸ் அவங்க தில்லுமுள்ளு பண்ணி தான் பண்ணுறான், அவனை தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறான்னு சொல்லி அவன் பண்ணுறான். பட் ஸ்டில் அது நல்லா இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் அப்புறம் மீன் ஃபோன் பண்ணி திட்டுறது, அது நல்லா இருந்தது. ஸோ இப்போ இது இன்னொரு கேரக்டர் இருக்கு பாரு. இப்போ இவளோட க்ரஷ் இருக்கான் ஒரு பையன், அவன் பேர் என்ன, தினேஷ் அவன் பேர். ஆமா. தினேஷ். தினேஷ். ஸோ அந்த பையன் சொல்லுப்பா, அவனும் இதே மாதிரி தான். ராஜேஷ். அவனும் இதே மாதிரி அமைதியாக இருக்கான், அவனும் லவ் சொல்ல, கடைசியில் பார்த்து அவளை ஸ்டாக் பண்ணுறான், பின்னாடியே இருக்க அது ஒரு சொல்கிறான். வியர்டான கேரக்டர். வீடாக அது ரொம்ப ஒரு வீடான கேரக்டர் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அது அது
ரியல் லைஃப்ல கூட அப்படி இருக்கலாம், பட் மேபி இருக்கலாம். பட் இருக்கலாம். அதான் அவரும் சொல்றாரு, நீ பண்ணுறது ரொம்ப சைல்டிஷா இருக்கு, எனக்கு அப்போ இருந்தளவு இப்போ எனக்கு இல்லைங்கிறாரு. ரொம்ப நல்லா டைலாக் அது. உனக்கு அப்புறம் எனக்கு 2 லவ் வந்துச்சுங்கிறா அவ. இல்ல அதுவும் அது ஒரு வகையில பார்த்தா மேக் சென்ஸ், ஒரு வகையில பார்த்தா ஸ்டூபிடா இருக்கு. பிகாஸ் அவன் லவ் இல்ல, பட் ஹி வாண்ட்ஸ் டு வாலண்டியரா போய் அவ்வளவு எஃபர்ட் எடுத்து போய் பார்க்கணும், அவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு இதை காமிச்சுக்கணும். ஸோ ஐ டோன்ட் நோ, பையனோட கதைக்கு ஒரு 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 ரீசன் இருந்தது. பிகாஸ் அவன் சொல்லாம 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 அவனுக்கு ஒரு 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 விஷயம் அவன் இழந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே இது இவளுக்கும் கைண்ட் ஆஃப் அதே தான். பிகாஸ் பிகாஸ் அதான் இப்ப இல்ல, அவனா பேசிக்கா என்னன்னா 2 பேருக்கும் இது இல்ல, க்ளோஷர் கிடைக்கல, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஸோ Right? அந்த பொண்ணு வந்துட்டு லவ்னு சொல்லாம டீட்டெயிலா லைக் ஒரு ஒரு மாதிரி என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அங்கேயே முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு 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 கெட்ட பெயர் வந்ததை மட்டும் என்னால இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா மட்டும் போதும். ஸோ அது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த பையனுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிச்சிருக்கு போல் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் அவன் அதுதான் அந்த பொண்ணு கேட்பா, நீ அதுக்கப்புறம் என்ன எஃபோர்ட்டே எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்ட் தான். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லை. ம். அது கிளைமேக்ஸ் உனக்கு திருப்தியா இருந்தது உனக்கு? கிளைமேக்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட் வாஸ் குட். அந்த அதுவும் ஃபன்னான நோட்ல முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முடிக்கும் போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா முடிக்க வேணாம்னு சொல்லிட்டு they would have changed it very funly, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபன் மேனர்ல முடிச்சிருப்பாங்க. இட் வாஸ் எனக்கு நைஸ் ஆக்சுவலி. ஆமா, நான் அந்த தேட்டர்லயே சொன்ன மாதிரி எனக்கு அந்த பெட்ரூம் சீன் எனக்கு பிடிக்கல. அது அந்த சீன் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது ஏன் வச்சாங்கன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாம ஒரு சீன். அது எதுக்குன்னு தெரியல. அது கட் பண்ணிருக்கலாம் அது அந்த இடத்த. பட் ஐ டோன்ட் நோ வாட் தேவர் ட்ரைங் டு சே இந்த இதில். ஏன்னா சும்மா தேவையில்லாம அவனுக்கு ஒரு ஆசையை கொடுத்து, ரைட், நான் அவனே பயங்கர ஒரு ரொம்ப ஒரு அப்பாவி சொல்ல முடியாது, இட்ஸ் வெரி லோன்லி அண்ட் வெரி சைலண்ட் கேரக்டர். அவனுக்கு தேவையில்லாம அவனுக்கு ஆசையை கொடுத்து. பட் அதெல்லாம் நல்லா இருந்தது. அவன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அது உட்பின்னு சொல்லி அவர் ரியாக்ட் பண்ணுறது, அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டிபிக்கல் பாய்ஸ் மைண்ட் அது செட். அதே மாதிரி புரியுது அது அதே மாதிரி அவளோட கோபம் நியாயமானது. நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் பார்த்த அப்படின்னு. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் வாஸ் பிடி சாட்டிஸ்ஃபேக்டரி ஆக்சுவலி. கிளைமேக்ஸ் வாஸ் பிடி சாட்டிஸ்ஃபேக்டரி. அவன் லவ் பண்ணுற, அவன் சொல்கிற லவ் சொல்கிறது, அதுக்கப்புறம் இது பண்ணுறது. அந்த அப்பாவோட கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த அப்பா கடைசியில் அவன் சொல்கிற நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் அப்பா கூட பேசணும், பேசி கேட்கணும், எனக்கு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு, எல்லா பசங்களும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க அப்பா சொல்கிறது சமைச்சாதான் இப்போ இவங்க அம்மா தெரியுறாங்க என்பது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது சீன். அது வெரி 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 பவர்ஃபுல் சீன் அது. ஸோ இப்போ யார் உனக்கு இந்த படத்தில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் உனக்கு? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஹீரோயின் தான். அதுல ஒருத்தர் பிக் பண்றதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தான் சொல்றேன். பிகாஸ் ஆஃப் ஹீரோ தான் நானும் சொல்லுவேன். ரொம்ப அந்த வெயிட் ரோல் வெயிட்டேஜ் நல்லா இருந்தது. அண்ட் ஷீ அந்த ஸ்டோரி ஒரு ஒரு வியர்டான கான்செப்ட் எடுத்து அதை வந்து ஒரு ஃபன்னான வேல முடிக்கிறதுங்கிறத வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதே அந்த ஹீரோயினால தான். அது நல்லா இருந்தது. அப்புறம் அவளே வந்து given her own வாய்ஸ், அவளே டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மலையாள ஸ்லாங் இருந்தால் கூட, பட் இட்ஸ் ஓகே, நம்ம அதெல்லாம் வி கேன் ஓவர் லுக் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த அனிஷாவை ஆக்ட் பண்ணுற பொண்ணுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு படமா, பரவாயில்ல, அதை கூட நல்லா பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ரைட், நாட் பேட். அவளும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்த காஃபி ஷாப் சீனும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த அவங்க அக்கா வந்து அனுப்புவாங்க, அது யாருன்னே தெரியாம போய் உட்காருவான். அதுக்கப்புறம் ப்ளூ சட்டனால அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்து அதுவும் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது நல்லா இருந்தது. பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்பயே எல்லாம் கொடுத்து காமிச்சிடுறாங்க, இவன் தான் இப்போ என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு. பரவாயில்ல, பாராட்டணும் அட்லீஸ்ட். அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அதுக்கு அவுட் ஆஃப் 5 இந்த படத்துக்கு? I would say 4.8 or 4.9. 4.8ஆ? எங்கப்பா, நான் 3.5 தான் நான் கொடுப்பேன். 4.8 டூ மச். இதுக்கு நான் போனதுக்கு நல்ல படம், அவ்வளவுதான். 4.8 தேவர் மகனா இல்ல நாயகனா இல்ல பாஷாவா? இல்ல அப்படி இல்ல, லைக் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத மூவி. ட்ரெய்லரும் ஒன்றும் பெருசா இல்ல. ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, ட்ரெய்லர் இஸ் a நார்மல் ட்ரெய்லர். ஓகே, ஸோ ஐ தாட் ஓகே இட்ஸ் ஜஸ்ட் கோனா பி a decent மூவி போனேன். பட் இட் வாஸ்
I felt like every last year மெய்யழகன் last before year மெய்யழகன் மாதிரியே இந்த மாதிரி இல்லை மெய்யழகன் கூட ஒரு ஒரு நடுவில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, சொதப்பிருந்தாங்க நடுவில். இந்த படத்தில் அந்த லாகே தெரில எனக்கு இந்த படத்தில், ரைட்? ஆமா மெய்யழகன் நல்ல நல்ல ஸ்டோரி, நல்ல ஆக்டர் எல்லாம் இருந்து. பட் இப்போ நடுவில் கொஞ்சம் அந்த கார்த்தி அந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் கடியாக இருந்தது. பட் இந்த படத்தில் எதுவுமே இல்லை இந்த மாதிரி. நல்லா சூப்பராக போச்சு இந்த படம் ஆக்சுவலி. ரைட். ஆமா, இது இட்ஸ் worth while watching. தியேட்டர்ல போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இப்போ நம்ம போனப்போ தேட்டரில் மொத்தம் 6 பேர் தான் இருந்தோம். ஆமா அதுக்கே நான் நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம். நம்ம வீட்டு ஃபுல் தேட்டர் தான் இது செம்மையாக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா, நல்லா இருந்திருக்கும். மேபி நிறைய பேர் இனிமேல் போகும். ஓகே, தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ ஃபார் திஸ். ஓகேவா, நம்ம அடுத்த படம் பார்த்து தான் பேசுவோம். ஓகேவா. சரி.